கோரி பாப்பா, கோரி குட்டி இங்க பாரு. மூஞ்சி மூஞ்சி பாக்குற முடியலையாமாபா கோரிக்கு முடியலையாம்மா. ஏண்டி தங்கம் முடியலையா கோரிக்கு? சரி ஹாஸ்பிட்டல் போலாமா நம்ம? கோரி தங்கம் ஹாஸ்பிட்டல் போலாமா? அம்முக்குட்டிக்கு அம்முக்குட்டிக்கு என்ன இப்போ? ஏண்டி தங்கம் ஹாஸ்பிட்டல் போலாமா நம்ம? போலாம். போய் ஊசி போடுவாங்க கோரி குட்டிக்கு. குறவா இதுல வந்து அவளுக்கு அந்த பூச்சி என்னது என்ன ஃப்ளெக்ஸிடா அது என்ன சொல்லுவாங்களே ஃப்ளீ. அது கட்டி வைக்கிறது வேற. நாங்க அது எதுக்குன்னா ஓடிட்டா இன்னைக்கு ஓடிட்டா. அதாவது இது இருங்க பாருங்க பாருங்க. ஒரே நிமிஷம் இருங்கப்பா இருங்க. இந்தா இங்க பாருங்க புண்ணாயிடுச்சா? இங்க பாருங்கப்பா இந்த புண்ணு இருக்கா? இது அப்படியே இங்க ஃபுல்லா புண்ணாயிடுச்சு. காமிக்க மாட்டேங்கிறா. அதுக்கு தான் இப்போ ஹாஸ்பிட்டல் போகணும். அப்புறம் பாப்பா வேற என்ன ஆச்சுன்னு தெரியல. அது வேற கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. அதனால அதையும் கூப்பிட்டு போய் ஸ்கேன் பண்ண போகிறோம் எங்கள் கோரி பாப்பாவை. இரு கோரி. தெரியுதா? அது அந்த என்னமோ ஃப்ளீசீடை என்னமோ பூச்சி. அந்த பூச்சி வந்து நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். அது சீவி சீவி எடுத்து விட்டுட்டு இருந்தேன். அது பாருங்க இப்போ எவ்வளோ பெருசாக கடிச்சு இங்கே கொஞ்சம் இங்கேயும் புண்ணாயிருச்சு, இதுலேயும் புண்ணாயிருச்சு. இப்போது கோரி பாப்பாவுக்கு அது புண்ணு. அப்புறம் 72 நாள் ஆயிடுச்சு பாப்பா ஆகி. நான் வேறு பார்க்காம விட்டுட்டேன். அதை போய் இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய் நாங்கள் வந்து இது பண்ண போகிறோம், ஸ்கேன் எடுக்க போகிறோம். கோரி குட்டி பா 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 பெட்டியில் ஏறு. ஞாபகம் வந்துருச்சு. ஏறு போகலாம். ஏறு போகலாம். போகலாமா? அப்பாட்ட சொல்லிடு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்பா, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். டாட்டா டாட்டா சொல்லு. ஐயோ நீ திறந்தா தானே போவோம். நீ உள்ளே போ. உள்ளே போனாதான் நாங்கள் போவோம். வா உள்ளே போகலாம். வா வா வா. ஆச்சா அந்தரா போகணும். बस बस देख ऑन करो ना. அது ஹாஸ்பிட்டல் பார்த்ததுமே பயமாயிருச்சு அவளுக்கு. அப்புறம் அந்த ட்ரேயில் வச்ச உடனே நடுங்குறா. எப்படா குதிச்சிடலாங்கிற மாதிரி குதிக்க போகிறான். நான் பிடிச்சி வச்சுருந்தேன். அப்புறம் எப்படி அங்கே பயந்து நிற்கிறா பாருங்க, கீழே குமிஞ்சிட்டு. சரியான பயந்தாங்கோலி. அப்புறம் ஸ்கேன் வந்து வீடியோ எடுக்கக்கூடாது சொல்லிட்டாங்க. ஸ்கேன் எடுத்தாங்க. அப்புறம் அதில் வந்து எதுவுமே தெரியல. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. வீடியோ எடுக்க வேண்டாம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் எடுக்கலை. எங்கள் கோரிக்குட்டிக்கு ஹாஸ்பிட்டல் போனால் ப்ரெக்னென்ட் இல்லை சொல்லிட்டாங்க. நாங்கள் இவ்வளோ நாள் கண்டுக்காமல் விட்டுட்டோம். கண்டுக்காமல் விட்டு பார்த்தா ப்ரெக்னென்ட்டுன்னு நினச்சோம். 72 நாளெல்லாம் யாரோ பொறுத்துக்குவாங்களா? எங்களுக்கு தெரியல. இதுதான் ஃபஸ்ட் டைமு. அவங்க கோரிக்குட்டியை வந்து ப்ரெக்னென்ட்டுன்னு நினச்சி இத்தனை நாள் நாங்களும் பார்த்து வச்சுருந்தோம். கடைசியில் பார்த்தா எங்கள் பாப்பா ப்ரெக்னென்ட் இல்லை. ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஸ்கேனில் எதுவுமே தெரியல. ஆனால் எனக்கு பார்க்கும்போது குழந்தை இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு எங்கள் குட்டி இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இல்லையாம். அதுக்கப்புறம் அவளோட அந்த வலிக்கு வந்து அந்த என்னமோ புண்ணுக்கு வந்து இந்த ஆயில்மெண்ட் கொடுத்தாங்க. இந்த ஆயில்மெண்ட் இது தேக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து அப்ளை பண்ணால் போதும், காலையில் சாயந்தரம்னு சொல்லியிருக்காங்க. ஆயில்மெண்ட் போட்டு விட சொல்லியிருக்காங்க. இது போட சொன்னால் குதிச்சு ஓடுறா. அதை பார்த்தாலே. போடலாமா கோரிக்குட்டி? ஆயில்மெண்ட் போடலாமா? ஏண்டி கோரி? போட விடுவாளா? ஐயே ஓடுறா. சரிம்மா சரி. காமி இருடி இரு. ஏய் இப்படிதான் பண்ணா. நேத்தும் இப்படிதான் பண்ணா. போட விடுறதில்ல. போட்டதானே ரெடி ஆகும் என் பாப்பாக்கு.
இது தெரிஞ்சவங்க கிட்ட தான் மேட்டிங் பண்ணிட்டு வந்தோம். மேட்டிங் பண்ணதுலேருந்து 45 டேஸில் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்மளும் 45 டேஸ் பார்த்தப்போ கொஞ்சம் வயிறு பெருசா இருந்துச்சு. சரி பாப்பா ஆயிட்டா போல இருக்கு. சொன்ன மாரி சிம்டம் எல்லாம் இருந்துச்சு. நான் 65 நாள்ல குட்டி போடுமாமா. நான் ஃபோனு அது இது பார்த்துட்டு, இதான் ஃபர்ஸ்ட் டைமா எனக்கும் தெரியல. 75 நாளா நாங்களும் உட்காந்துட்டோம். நான் ஸ்கேன் பண்ணும்போது சொல்றேன், "இல்ல குட்டி இருக்கு இருக்குன்னு." டாக்டர் இல்லம்மா குட்டி இருந்தா ஸ்கேன்ல தெரிஞ்சிரும். 65 நாள்ல குட்டியே உங்க கையில கிடைச்சிருக்கும். நீங்க இப்படி பார்க்காம விட்டீங்க. 45 நாள்லயே நீங்க ஸ்கேன் பண்ண வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு தெரியல. அதனால தெரியாம விட்டுட்டோம். இப்போ போய் மனசே கஷ்டமாயிருச்சு. சரி பாப்பாக்கு இப்போ பாப்பா இல்ல. ஆனா நம்ம கோரி வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்கா அப்படின்னு தான் சொன்னாங்க. அது ஒரு ஹாப்பி எங்களுக்கு. சரி இன்னும் நம்ம பார்க்கலாம். இன்னும் அல்லா நாடினது தான் நடக்கும்.